Hi, NCRT, Grade 12, Chapter 11, Alcohols, Phenols and Etherல book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 11.8 explain the following with an example அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோல்ப் ரியாக்ஷன். ஸோ கோல்ப் ரியாக்ஷன் அப்படின்றது ஃபீனால் எடுத்துட்டு அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா NaOH போடணும். ஸோ சோடியம் ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆகும். அது அந்த H ப்ளஸ் வெளியே வந்துடும். அதுக்கு போல் யார் போயிடுவாங்கன்னா Na ப்ளஸ் போயிடும். ஸோ ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆயிரும். இதுக்கப்புறம் இதில் நம்ம CO2 ஆட் பண்ணணும். அண்ட் இது வந்து நமக்கு எப்படி இருக்கும், இது மேலே டெல் ப்ளஸ் இங்கே டெல் மைனஸ். ஸோ இந்த டபுள் பாண்ட் இங்கே அட்டாக் பண்ணும்போது இது O மைனஸாக மாறிடும். ஸோ அப்போ நமக்கு இங்கே கார்பன் கார்பன் பாண்ட் நமக்கு ஃபார்ம் ஆயிடுது. இங்கே ஹெச் இருக்குது, இங்கே என்ன ஆயிடுது CO மைனஸ், இங்கே டபுள் பாண்ட் O அண்ட் இது மேலே ப்ளஸ்ஸு, ஏன்னா அந்த பாண்ட் நமக்கு மிஸ் ஆனதுனால. அண்ட் இங்கே ONA இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா இந்த ஹெச் ப்ளஸ்ஸு நமக்கு வெளியே போயிடும், ரைட். உடனே இந்த கார்பன் மைனஸ் வரும். ஸோ அந்த மைனஸ் நமக்கு உள்ளே வந்துடும், ரைட். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்கள். அகெயின் நமக்கு இந்த இடத்துல அரோமேட்டிசிட்டி ரீகெயின் ஆயிரும். இப்போ வெளியே போன ஹெச் இங்கே ஆட் ஆயிரும். அண்ட் அந்த NA என்ன ஆயிரும்னா இந்த CO இருக்கு இல்லையா, இதோட வந்துடும், COONA அப்படின்னு வந்துடும், ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஹைட்ராலிசிஸ். அடுத்த ஸ்டெப்பில் நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த இடம் உடஞ்சி இந்த பக்கம் ஹெச் இந்த பக்கம் OH. ஸோ NaOH வெளியே போயிட்டு இட் வில் ஃபார்ம் சாலிசிலிக் ஆசிட். ஸோ நமக்கு சாலிசிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இதுதான் அது கோல்ப் ரியாக்ஷன், ரைட். நெக்ஸ்ட் ஒன் ரீமர்-டீமன் ரியாக்ஷன். ஸோ ரீமர்-டீமன் ஆல்சோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபீனால். ஸோ ஃபீனால் எடுத்துகிட்டு அகெயின் இங்கே NaOH. ஸோ இது ஃபீனாக்சைடு அயன் நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஸோ ONA ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த ONAக்கு அப்புறம் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா குளோரோஃபார்ம் CHCl3 இன் NaOH. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா இங்கே CCl2 அப்படின்ற கார்பீன் ஜென்ரேட் ஆகும். அதுலேருந்து HCl வெளியே போயிட்டால் CCl2 இருக்கும். இந்த கார்பீன் இன்டர்மீடியேட் வந்து என்ன ஆகும், இங்கே H இருக்கு இல்லையா, ஸோ இந்த கார்பனில் நமக்கு ஆட் ஆகும். அண்ட் இந்த ஹெச்சும் ஆட் ஆயிடும்னா கார்பனுக்கு இங்கே 2 வேலன்சி கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அகெயின் அரோமேட்டிசிட்டி அப்படியே கெயின் ஆயிரும், ஏன்னா இந்த சைடு ஒரு H வெளியே போகிறதுனால, ரைட். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், இங்கே OH, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CHCl அப்படின்னு வந்து நிற்கும். அண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இங்கே மேலே ONA இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். H2OH ஹைட்ராலிசிஸ். ஸோ இந்த இடம் பிரேக் ஆகும், இந்த பக்கம் H இங்கே OH. அதேமாதிரி இந்த இடம் பிரேக் ஆகும், இங்கே H இங்கே OH. அண்ட் இங்கேயும் பிரேக் ஆகிட்டு இங்கே H இந்த பக்கம் OH. ஸோ 3 இடம் நமக்கு ஹைட்ராலிஸ் ஆயிரும். அப்போ நமக்கு இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இங்கே OH வந்துடும். அண்ட் இங்கே வந்து CH, இங்கே மேலே ஒரு OH, அதேமாதிரி என்ன இருக்கும் கீழே ஒரு OH. ஸோ இதுலேருந்து OH, இதுலேருந்து நேரம் H ப்ளஸும் வெளியே போச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும் வாட்டர். ஏன்னா ஒரே கார்பனில் 2 OH வந்து அன்ஸ்டேபிள். ஸோ அப்போ அது நமக்கு ஆல்டிகைடாக மாறிடும். ஸோ சாலிசில் ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே OH, இங்கே நேரம் நமக்கு CHO. ஸோ சாலிசில் ஆல்டிகைட் நமக்கு ஃபார்ம் ஆகும், ரைட். ஸோ இது ரீமர்-டீமன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் கேட்குறாங்க. ஸோ வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோஸ் SN2 மெக்கானிசம். ஸோ அப்போ SN2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணக்கூடியது. ஜென்ரல் ஸ்கீம் அப்படின்னு எடுத்திங்கன்னா RX ப்ளஸ் RO மைனஸ் Na ஹீட்டிங் வில் ஃபார்ம் ROR, ரைட், ப்ளஸ் NaX போகும். அண்ட் இதில் இந்த RX ப்ரிடாமினெட்லி ப்ரைமரியாக தான் இருக்கணும், ஏன்னா இது SN2 தான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதும்போது வில் டேக் CH3Cl ப்ளஸ் CH3 அண்ட் CH3. இங்கே நம்ம டெர்ஷியரி எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை, O மைனஸ் Na. ஸோ இப்போ இந்த O மைனஸ் இங்கே அட்டாக் பண்ண போது இந்த Cl வெளியே வந்துட போகுது. அண்ட் இட் வில் ஃபாலோ SN2. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3O CH3 அப்படின்னு ஃபார்ம் ஆயிரும், ரைட். ஸோ ப்ளஸ் NaCl நமக்கு இங்கே வெளியே போகும், ரைட்டா. ஸோ இதுதான் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். நெக்ஸ்ட் ஒன் அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மிக்ஸ்டு ஈத்தர்ஸ், ரைட்டா.
அப்படின்னா என்னதுன்னா 2 R groups of ether ethers are different. ஸோ அந்த 2 R குரூப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் நம்ம மிக்ஸ்டு ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் C6H5OCH3 அனிசோல். அதே மாதிரி CH3OCH2CH3 அண்ட் எக்ஸெட்ரா இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 2 சைடுமே டிஃபராக இருக்குது. இங்கே CH3 இங்கே எத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் என்ன சொல்லுவோம் நம்ம மிக்ஸ்டு ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? தேங்க்யூ.